ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை காண ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். என் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் முகமுகமாய் காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! தேவாதி தேவனை மனதார நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தியானிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுத்த வார்த்தை திருப்பாடல்களின் புத்தகம், சங்கீத புத்தகம் 145 அதிகாரம் 18வது இறைவார்த்தை. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்திலே, உங்கள் அருகிலே, உங்கள் குடும்பத்துக்குள்ளாய், உங்கள் குடியிருப்புக்குள்ளாய் வந்திருக்கிறார். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பக்கத்திலும், ஒவ்வொரு அருகிலும் ஆண்டவர் வந்து அவர்கள் குறைகளை, அவர்கள் கண்ணீரை, அவர்கள் வேதனைகளை கேட்டு அறிந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கண்டறியாத குருடனின் குறைகளை கேட்டவ, குஷ்டரோகியின் குரலை கேட்டவ, இன்றைக்கு உங்களது குரலை கேட்டு உங்களது கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உங்கள் அருகில் வந்து இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். பதவியில் உள்ளவர்களையும், அதிகாரத்தில் உள்ளவர்களையும், உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்களையும் நம்பி நீங்களும் நானும் ஏமாந்த நாட்கள் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பின்பதாக என் அருள்நாதர் இயேசுவின் சமூகத்தில் நின்று அவரை மாத்திரம் அழைத்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, 55 வயது மதிக்கத்தக்க ஒரு அருமையான அண்ணன் ஒருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இந்த குணமளிக்கும் ஜெபத்திற்கு வந்தார்கள். இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்தார்கள். அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், எனக்கு வயது 55 ஆகிவிட்டபடினாலே என் கப்பல் கம்பெனியிலே என்னை ஒதுக்கிவிட்டார்கள், என்னை அழைப்பதில்லை, நான் ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கிறதில்லை என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் கம்பெனியிலே தொடர்பு கொள்வதை விட்டுவிட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பரலோகத்திற்கு, பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவர் உங்கள் சமீபமாய் வந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நான் அவர்களுக்கு சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். நடந்தது என்ன தெரியுமா? கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அலைபேசியில் அழைத்திருந்தார்கள். நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன், எடுக்க முடியவில்லை. முடித்து நான் அவரோடு தொடர்பு கொண்டபோது அவர்கள் சொன்னார்கள், நான் இப்பொழுது கப்பல் கம்பெனிக்காக கப்பலிருந்து அழைப்பு வந்து நான் கடந்து போய்விட்டேன். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் நீங்களும் நான் அழைப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு சமீபமாய் வருகிற மாத்திரமல்ல, நம்முடைய குறைகளை கேட்டு நிறைவாக்குகிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் தெய்வமும் நமக்கு கொடுக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூப்பிடுகிற யாவருக்கும். அப்படியானால் நம் சமீபத்தில் இருக்கிற நோக்கி நீங்களும் நானும் அழைத்திருக்கிறபடினாலே அவர் வந்திருக்கிறார். அழைப்பின் சத்தத்தை கேட்டு கொடுத்த குரலுக்கு அடி வயிற்றிலிருந்து, நம்முடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து அழைத்திருந்தோம் அல்லவா? என்னோ ஒரு நாள் ஆண்டவரே என் வேதனையை மாற்றும், என் கண்ணீரை மாற்றும், என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும் என்று சொல்லி அழைத்திருப்பார்கள் அல்லவா? ஆகவே அருள்நாதர் வந்திருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். அவர் உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா! உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீ கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அருள்நாதர் விரும்புகிறார். நீங்கள் கூப்பிட்டு இருக்கிறபடினாலே அவர் வந்திருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். அவர் உங்கள் சமீபம் வந்தவர். உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெளிச்சமாய் வெளிப்பட ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்களை கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து அவள் அருகில் நிற்கிறே. அவள் குறைகளை நீக்கும்படியா, அவள் குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி மகிழ பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி.
தகப்பனே, நான் கூப்பிட்டேன், கர்த்தரோ குனிந்து என் கூக்குரலை கேட்டருளினார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதா அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும், ஆண்டு கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.